என்னடா எங்க கொண்டு வந்து இடிக்கிறீங்க? பிரேக் பிடிச்சா நான் ஏன்டா வந்து இடிக்கிறேன்? விட்றா. ஆமா, எங்கடா உங்க சைதே சத்யா? மேல தூங்குறாருண்ணே. அவன் என்னைக்குடா சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலையை பார்த்திருக்கான்? வாழ்க்கையில அவன் பார்க்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சூரிய உதயம் தான். அங்கங்கண்ணா போறீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. அதான் சத்யா கிட்ட வாங்கலான்னு போறேன். ஏன் உங்ககிட்ட 4000 இருக்குதா? அதுக்கு இல்லண்ணே, மணி இப்போ 9 தான் ஆகுது. 11 மணிக்கு முன்னாடி எழுப்புனா அண்ணனுக்கு கோவரம் உங்களுக்கே தெரியுமில்ல? இப்போ உனக்கு மணி 11 ஆகணும். அவன் இங்கே பார். என்னண்ணே உங்க வாட்சில மணி 11 ஆகுது. ரிப்பேர்லடா, ப்ரிப்பேர். தலைவன் எதுலயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா தான் வருவேன். இப்ப பார். சத்யா ஆடாடாடா, இங்க பாரு, ஒரு கோத்ரேஜ் பீரோவே கவுந்து கிடக்குது. இவனை எழுப்புறது ஒரு கூட்டத்தையே கலைக்கிற மாதிரி. சத்யா எந்திரி, மணி காலையில 11 ஆச்சு. என்ன இன்னும் தூக்கம்? எந்திரிச்சு பல்லு. 11. ஆமா, இங்க பாரு. ஏண்டா நீ டியூட்டிக்கு போல இங்க வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல சத்யா. போன வாரம் என்னோட பர்த்டே பார்ட்டி இங்க கொண்டாடினேன் இல்லையா? நீ கூட 17 பீர் அடிச்சியே. அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்குது. நீ தான் வசூல் பண்ணனாச்சே. வசூல் பண்ணிடுவேன். இந்த ஹெல்மெட் மேட்டர் கூட கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஜனங்க சட்டத்தை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? அதான் உங்ககிட்ட வந்தேன். ஒரு 2000 ரூபாய், ஜஸ்ட் 2000 கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம். யாருக்கு தெரியும், கொடுத்தாலும் கொடுப்பேன். டேய் அமாவாசை, என்னப்பா இவ்வளவு வெயில அமாவாசை கூப்பிடுற? பணம் அவட்ட தான்டா இருக்கு. பணம் அவங்கிட்ட இருக்குடா. ஐயோ டேய் அமாவாசை, டேய் மேல வாடா. ஆபீஸ்ல கூப்பிடுறாங்க. பணம்லாம் இருக்குல்ல அவட்ட? குடு. இந்தாப்பா, இது உள்ளதான் பணம் இருக்கான். ஒன்லி 2000 தான். மிச்சமெல்லாம் நீயே வச்சுக்க. டேய் கிட்டத்துல வராத. ஆயில் படத்துல இடியட் பேட் ஸ்மால். குடுப்பா. ஏண்டா இந்த 67 நாமத்துல எவ்வளவு நோண்டாரா? 11 மணிக்கு தானே வரனாங்க. இப்ப மணி 9:30 தானே ஆகுது. இல்லப்பா, என்கிட்ட விட்டுப்பா. அடிக்காத. இங்க வாட்ச் ரிப்பேர்ப்பா. டாடி, மம்மி, ஐயோ முடியலையே. இந்த அடி அடிச்சுட்டு குழந்தை மாதிரி மறுபடியும் தூங்குறானேடா. இப்போ உனக்கு திருப்தியா? ஆமாண்ணே. போடா. அப்பா கத்தாதீங்கம்மா. என்ன எங்க கலாட்டா? தள்ளு. ஏய் என்னடா அமாவாசை, என்ன இங்க நிக்கிற? ஆக்சிடென்ட்டாடா? ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து நைட் பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் தண்ணி அடிச்சோம். வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆயி போச்சு. அண்ணன் பிளாட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது புரியல. என்னடா பொதுமக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல? சத்யாவை எழுப்ப வேண்டியதானே? டேய் சத்யா, ஏன்டா மணி 10 தானே ஆகுது. நல்ல வேலைடா காஷன் பண்ண. இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னென்ன வழி? நோ வழி. போங்க, இந்த பக்கம் வழி கிடையாது. எல்லாரும் யூட்டர்ன் எடுங்க. போங்க. உன்னை தான்டா. சார் மேட்ரு. வண்டியா திரும்பி போக சொல்றீங்க. அந்த பக்கம் ஒரு கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டோ எரிக்க போறாங்க. நிக்க போறியா? போயா போ. அம்மா, ஏன் சார் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் ப்ராப்ளம். இவனா தூங்கி எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோ வே, யூ கோ அவே. மிஸ்டர், டிராபிக்கை கிளியர் பண்றதா உங்க வேலை. ஓ, ரூல்ஸ் பேசுறீங்களா? போலீஸ் கிட்டே சட்டமா சார்? முதல்ல உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்குதா? இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒண்ணுல போட்டு உங்க ஃபியூஸ புடுங்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காமா? ஓ, அமௌண்டா பொதுவா வாங்குறது தான் பப்ளிக் பிளேஸ் ஆகி போச்சு. இங்கதான் தெரியாத ஆளா இருக்காரு. ஓ, அவனை எழுப்ப போறீங்களா? குடுப்பா, நல்லா வாங்குடி. சார் வீடியோ எடுக்கிறீங்களா சார்? உங்க கண்ணாடி, தோல்ல தூங்குற பையி, ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர், இத பாக்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தானே. சார் ஹீரோவுக்கு ஆள் தேடுறீங்களா சார்? அவன் பார்க்கதான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான். நான் தான் ஹீரோ மாதிரி நல்லா டயலாக் பேசுவேன் சார். சார் கேமரா இப்படி திருப்புங்க சார். நடிச்சு காட்டட்டுமா? வரி, வட்டி, திரை, கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? பானம் புடிகிறது, பூமி விளைகிறது, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? அல்லது நீர் பாய்ச்சி நெடுவேல் தான் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே தூ. சார் மனவர சொல்றேன் சார், எல்லாம் உன்னாலதான். நான் தான் தூங்குன, நீ ஏடா அப்படி பேசுன? ஜோடி நம்பர் 1 கால் எடுக்கிறாங்களோன்னு வீரவசனம் பேசிட்டேன். கடைசியில் இப்ப ஜோடியா நிக்க வச்சிட்டாங்க. வெளியே வா, அவனை வச்சிருவோம். என் தாய் அன்பின் பிறப்பிடம். யுவர் ஆனர், பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்ட்டா நடந்துகிட்டவங்க 2 பேரையும் கடுமையா தண்டிக்கணும். சோ ஈபிகோ செக்ஷன். நிறுத்துங்க. எதுக்கு ஈபிகோ செக்ஷன்லாம் போட்டு இம்சப்படுத்துறீங்க? பழக்கம் போல 15 நாள் உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே? ஜட்ஜியா சீக்கிரம் தீர்ப்பை சொல்லுங்க. பல கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஏய் என்னையா
கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஜட்ஜுக்கே ஆர்டர் போடுற. சும்மா இரு. இந்த கோடு உனக்கு தான் பூசு, எனக்கு ரொம்ப பழசு தெரியுமில்ல. ஐயா நீங்க சொல்லுங்க. அப்ப ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? ஐயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர பாதி பேர் ஜெயில தானே இருக்கிறானுங்க. இதுல ஜெயில வர புழலுக்கு மாத்திட்டாங்களா? நல்ல காத்தோட்டமா இருக்கான். சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா? இதுல வருத்தம் படுறதுக்கு என்னங்கயா இருக்கு? ஐயா இவனுக்கு வேணா வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயங்கர வருத்தமா இருக்குதுங்கய்யா. இவன் என் நண்பன் தான், ஆனா பொறுக்கி வேற போலீஸ் வேறன்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தீர்ப்பு எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். ஆமா சொல்லிவிட்டேன். ஓஹோ, எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்னப்பா வாயை திறந்தாலே அப்பா இருந்தப்பா. பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் 15 நாட்கள் 15 மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். காந்தி மியூசியமா? ஜெயிலுக்கு அனுப்புறது திருந்தறதுக்காகத்தான், டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல. உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும். ஏன் சத்யா, காந்தி மியூசியம் ஜெயில காட்டிலும் பயங்கரமானதா இருக்குமோ? எப்படி இருந்தா நமக்கு என்ன? 10 ஜெயிலரு 100 போலீஸ ஜெயில சமாளிச்சவன்டா நானு. அங்க எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? டேய் கவர்மெண்ட் செலவுல மதுரைக்கு அனுப்புறாங்க, ஜாலியா 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். நன்றி ஐயா. காந்தி மியூசியம் வந்து ஏதோ பாழடைஞ்ச பழைய பில்டிங் நினைச்சேன். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க. அனுபவி ராஜா அனுபவி. என்னடா இது, யாரையுமே காணோம். ஹலோ 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 மைக் டெஸ்ட். நீ கத்துற காந்தி தாத்தா வந்துருவார் போல இருக்கா. நீ சொல்றதுல பாதி கரெக்ட் சத்யா. காந்தி வரல, அங்க பாரு ஒரு தாத்தா வராரு. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா மெஸ்ல இருந்து 1/2 பிளேட் பிரியாணி வேணும். கவுண்டர் க்ளோஸ் பண்ணி. இந்த மியூசியத்துக்கு இன்சார்ஜ் யாரு? தோ எங்க ஐயா தான். ஹாய் ஹாய் ஹலோ 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 ஹலோ. ஐ அம் கந்தசாமி, கான்ஸ்டபிள் கந்தசாமி. திஸ் இஸ் சைதை சத்யா மெக்கானிக். ஏய் இந்த கோர்ட்ல இருந்து வந்து ஆர்டர் எடுத்து பெருசு கையில கொடு. ஓ எஸ் எஸ். இந்த பெருசு. சத்யா, பெருசுக்கு ஏன் வாயில நொர தள்ளுது? டேய் நீ சடாது. நீ வேற. நீங்க வரீங்கன்னு எனக்கும் கோர்ட்ல இருந்து ஆர்டர். இஸ் இட்? நீங்க இங்க தங்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. யூ மீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தக்கூடாது. வெற்றிங்க வா. ஐயா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் உங்களுக்கும் தச்சு வச்சிருக்கேன். இத போட்டுக்கிட்டு தான் நீங்க இங்க எது? இருக்கணும். இந்த குருதாஜி பாவா? இந்த குர்லா கூட உண்டா? அது மட்டும் இல்ல, நீங்க அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கா? அது ஒண்ணும் இல்ல சத்யா. காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. நாம மூச்சா போயிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கணும். ஏன் சார், நாங்க சின்ன பசங்களா படுக்கையிலேயே மூச்சா போறதுக்கு? எதுக்காக அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? 4 மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு 5 மணிக்கு தயாராகணும். 5 மணிக்குள்ள குளிக்கணுமா? ஆமா, 5 to 6. காபி குடிப்பீங்கல்ல? இல்ல இல்ல, பிரேயர் நடக்கும். நீங்க 2 பேரும் தவறாம கலந்துக்கணும். 5 மணிக்கே பிரேயரா? ஆமா, 6ல இருந்து 7. டிஃபன் என்ன ஐட்டம் சார்? அவசரப்படாதீங்க. இந்த லைப்ரரி, இந்த ஹால் இதெல்லாம் கிளீனா தொடச்சி சுத்தமாக்கணும். சுத்தம். 7 to 8. இங்க உள்ள கக்கூசை எல்லாம் பினாயில் போட்டு அலம்பி விடணுமா? இல்ல இல்ல, பெருசு கொஞ்சம் கொடு. பிரேக் த ரூல்ஸ். ஏதோ கோர்ட்ல சொன்னாங்களேன்னு கிளம்பி வந்தோம். 15 நாள் ஜாலியா மதுரையை சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தா கண்ணா பின்னாடி கண்டிஷன் போட்டு கட்டுப்பேத்துறிய பெருசு. டேய் சிறுசு, இத போய் எங்க ரூம்ல இடா. யா திஸ் ஆல்சோ. டிராபிக்கே Yeah. குட்டி சுட்டு. சத்யா, என்னடா இன்னைக்கு இவ்வளவு போதும். மிச்சரை பார்த்தோன்னே சரக்கு ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு மியூசியத்துக்கு போய் ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆட்டோ படி. ஆட்டோவா? இவ்வளவு வண்டி இருக்கு, ஐயா கையில எவ்வளவு சரக்கு இருக்கு. இப்ப பாரு என்ன என்னப்பா இது? கை நட்டி கொண்டவன் கையில தட்டிய ஸ்டார்ட் பண்ற. வண்டிக்கார வரதுக்குள்ள போயிடலாம். சரி சரி. ஐயோ சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இவன் தான் சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்க வண்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னையா சார் தொந்தரவு பண்றீங்க? போங்க போங்க. உன் வண்டி இல்லையா? அப்புறம் ஏன்டா லுக்கு விட்டு டர்ற கிளப்புறீங்க? ஏய் மீனா, அங்க பாரு வண்டி அவனை எடுத்துட்டு போறான். ஏய் ஏ வண்டி. ஏய் வண்டி. அவதான்டா வண்டி ஓனர் போல இருக்கு. சீக்கிரம் போடா. ஐயா தேவரையா, காப்பாத்துங்க ஐயா. சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆகா, இங்கேயும் டிராபிக்கா? ஜரிகட்டி ஜரிகட்டி உள்ள பூரு. ஐயோ லத்தி வருது, லத்தி வருதுடா. யாரா லத்தி? லத்திக்கார் சரணாடா வருவாங்க. அந்த வட்டிக்கார் தாண்டா கையில லத்தியோட விரட்டுறா. ஐயோ அப்பா. ஐயோ டேய், திருநவன் தம்பா ஓட்டிட்டு இருக்கான். பின்னாடி உட்கார்ந்து வாய் கட்டிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓட்டுறா. போக மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? பழிச்சுடா
பைல்ஸா பட்டக்ஸ் இருந்தாதடா பைல்ஸ் அங்கே பார் சீக்கிரம் போடா என்ன பண்ற பாரு ஐயோ என்னடா உமன் யமன் ஆயிட்டா என்ன சொல்ற பாசக்கையோட துரத்திட்டு வரடா ஃபாஸ்டா போடா ஐயோ போட்டுட்டாலே கைத்த பேலன்ஸ் போகுதுடி ஐயோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஏப்பா சத்யா கீழே விழுந்ததுல என்னடா உன் உடம்பு சாஃப்ட் ஆயிருச்சு ஆஹா குரல் கூட சூப்பர் முடி கூட நீளமாயிருச்சேடா எங்க சத்யா எங்க ஐயோ அங்க பாரு அடியாயிட்ட இது எடுக்கல அடாடாடா வாழ்க்கையில மனுஷனுக்கு சிக்கல் வந்தா இப்படிலாடா வரணும் அவன் பிகரனுக்கு நூல் விடுறான் நீ கயிறே விட்டியாடா ஏன்னா இந்த ஏரியால மட்டும் 3 கால் இருக்குது கைத்தறி ஹெல்ப் பண்றான் என்னத்த ஹெல்ப் பண்றது இவ்வளவு பெரிய சைஸுக்கு நீயே தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் என்னடே பாப்பா ரொம்ப பஞ்சர் ஆகி கிடக்குது கொஞ்சம் டிஞ்சர் வாங்கி கொடுக்கலாமா என்ன பின்னாடி வாங்க டிராஃபிக் எஸ்கேப் ஐயோ நீங்க கையில மாட்டாம இருக்க மாட்டீங்க உங்க கொல்லாம விட மாட்டேன்டா ஸ்டாப் இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம் அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன். படிச்சீங்களா? மகாலுக்கு போலாம் ஃபாரின் டிக்கெட்லாம் வாங்கடா வாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா. ஆமா என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா மதுரையை சுத்தி பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல. மதுரை மக்களோட அன்பே தனியா. என்ன இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்காளுங்க. யோ பெருசு நீ என்ன எங்க நிக்கிற? ஐயா எவ்வளவு பேர் ஜட்ஜ் தெரியுமா? போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா. டேய் அவர் யார் தெரியுமாடா? அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பெருசு. பாருங்க பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கோம். 3 ரூபா வாய. எங்க வாத்தியாரா அவரு. வாத்தியாரா? நான் இந்த அளவு ஜட்ஜா வரதுக்கு காரணமே இவர்தான்டா. பண்றதையும் பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா? எந்திரிங்கடா. எழுந்திரீங்க எழுந்திரீங்க. டேய் உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன். நான் நினைச்சா உங்களை 1 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். யாக்கறா திகாரா? இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உங்க சேட்டையை காட்டுறீங்களா? ஐயா இனிமே ஏதாவது இவங்க சில்மிசம் பண்ணா தீர்ப்பை நீங்களே எழுதிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் நடக்காதீங்க. நாளைல இருந்து பாருங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம். ஐயா ஆமாங்க ஐயா ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னடா? ஆமா நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நள்ளிரவு இல்ல அதிகாலை. அதிகாலை ஓகே டன். டன் இல்ல டான் எழுந்திரிக்கணும். ஓகே டான். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम तन्नी दिए भगवान रघुपति राघव राजा காந்தி மகான் உண்மையை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, எனது யுத்தங்களில் கத்தியும் கேடயமுமாக இருப்பது உண்மைன்றார். அதுவே நடைபாதை. உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா? ஐயா சொல்லுப்பா. டிஃபன் எப்பயா போடுவீங்க? மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான். என்ன பாட்டு? ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்ல 2 பேருக்கு திகார் ஜெயில் தான். திகாரா? கடவுளே, காந்திஜி வெள்ளக்காரர்களெல்லாம் நாட்டு விட்டு விரட்டினாரு. இந்த ஒரு கருப்பா நம்மளால விரட்டப்படலையாடா. பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குடா. என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகார் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் பகீருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் உதயமூர்த்தி தான்டா. எஸ் உதயமூர்த்தி. காந்தியை போல் ஒரு சாந்த சுரூபனை காண்பதும் எளிதாமோ?
இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நடு ரோட்ல பஜனை பண்ண விட்டுருச்சு பெருசு. ஒழுங்கா பாடு இல்லைன்னா திகார் ஜெயில் காண்பது காண்பதும் எளிதாமோ, ஏய். மகாத்மா. ஆந்தரிலே ஞான யோகமேவும் தவ மாந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ. ஏய் என்னடி அன்னைக்கு நம்ம பைக் திருடிட்டு போனானுங்கல அவனுங்க தானே அது மாந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ மகாத்மா. ஆமாடி அவங்களே தான் கலவாணி பயிலுக காந்தி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறாங்கடி. சரி பாடினது போதும். அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. என்ன நோட்டீஸ் சார் இது? அதே காந்தியுடைய கொள்கைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா படிச்சு பாருங்க, இல்லாட்டி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க உக்காமக்கா. அம்மா எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பா, நீயே கொடுப்பா. ஓ நீயும் மடிக்கிற கேஸ் தானா? என்ன ஏ சைடுல வச்சு பி சைடுல இருந்து எடுக்கிறீங்க? நீங்க என்ன கொள்கையை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல என்ன இருக்குன்னு படிங்க. ஐ லவ் யூ. யூ ராஸ்கல், எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி பொண்ணு. இது பொய் சொல்லுங்க. இத நம்பாதீங்க. என்னம்மா என்ன பிரச்சனை இங்க? நோட்டீஸ் கொடுக்குற சாக்குல ஐ லவ் யூ எழுதி கொடுக்குறா. நான் எழுதல தாத்தா. வேணா கன்ஃபார்ம் கேட்டு பாருங்க. ஆமா தாத்தா. போதும் வேலிக்கு ஓணம் சாட்சியா? இல்ல தாத்தா, இவ ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும். என்னது? ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க தாத்தா இப்படி எல்லாம் பேசுறா. ஐயோ தாத்தா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல தாத்தா. அம்மா அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுமா. ஏண்டா உங்க பொறுக்கித்தனத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? இல்ல தாத்தா, ஆக்சுவலா ஐயா என்ன நடந்து ஜட்ஜே என்ன சொன்னாரு? திருப்பி நீங்களே சொல்லுங்க. நாட்டாம சும்மா இருந்தாலும் இந்த குளத்தாம விடாது போல இருக்கேடா. நீங்க 15 நாள் இல்ல 30 நாள் இந்த மியூசியத்துல தங்கி இருக்கணும். 30 நாளா? மகாத்மா காந்திக்கு சத்யா, எதுக்கு இந்த தாலி? அந்த பொண்ணு நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினா, அவளை பள்ளிக்கு பழி வாங்கணும். இந்த சைதை சத்தியா யாருன்னு புரிய வைக்கணும். அதுக்காக அவ கழுத்துல இந்த தாலிய நீ கட்டு. ஏன்டா பிடிக்கலையா? சரி அப்ப நான் கட்டிடுறேன். இருப்பா நான் தான் கட்டுவேன். அப்புறம் ஏன்டா அழுத? அது ஆனந்த கண்ணீர்ப்பா. இனிமே இந்த கண்ணுல இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணு கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளோட அப்பன் டிஎஸ்பின்னு சொன்னான்ல, போலீஸ்காரன் விட கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா, நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ்பா. என்ன லூஸ் மோஷனா? இல்லப்பா, இது ஒரு வகையான எமோஷன். இப்ப எதுக்கு எமோஷன்? இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட வருங்கால மாமனார் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி டைம் ஆச்சு, வா போலாம். நில்லு சத்யா. இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்கல்ல, அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பெருசா செய்வாங்க. வா. பெருசா செய்வா. பெருசு பெருசு. சக்சஸ். டேய் நான் கீழே பாக்குறேன், நீ மேல போ. நில்லு, நான் கீழே பாக்குறேன், நீ வேணா மேல போ. எங்கேயோ பார்த்து போல. 3 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் 6 மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும். காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க. மீனா ரெடியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? தாரானே. அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியா? இப்படிதான் அத்தை. ஐயோ விடுமா. எப்படியா? ஓ எப்படியா? ஓ ஐயோடியா. ஐயோ அம்மா, அந்த நைட்டி எடுத்து கொடு. அம்மா எங்க போனாங்க? மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும். ஐயோ, இந்த வீட்டுக்கு மருமகன் ஆகலான்னு வந்த என்ன லோடு மேன் ஆக்கிட்டாரே. ஐயோ சத்யா, நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து என் கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை கொஞ்சம் புரட்டி போடுறா. அப்பா. டன் டடாய். அடடடடடா. ஆஹா. மீனா, நீ உண்மையிலே சூப்பர் கட்டடி. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அம்மா அப்பா. ஒரு வழியா பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன். இனி எப்படி இந்த திமிங்கலத்தை தள்ளி விடுறதுன்னு தெரியலையே. ஐயோ, அன்லிமிட்டட் மீல்ஸே 5-6 திம்பாம் போல இருக்கே. இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது.
முன்னழகென்ன பின்னழகென்ன யப்பா யப்பா வந்துட்டேன்டாப்பா எந்திரா டேய் எந்திரியேண்டா முத்தழகு ரெடி ஆயிட்டியாமா? முத்தழகு பருத்தி வீரன் கூட ஓடி போயிட்டா. நீ தூங்கு. எங்கும் போக மாட்டேன் முன்னாலதான் நிற்பேன். ஏய், நீ எப்படி இங்க வந்த? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா? அப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தியா? கசாமி பொண்ணு ரெடி. எங்க டேய் வாடா, சீக்கிரம் தாளிக்கிட்டு வா. இதோ பாரு. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே. ஏன் தாத்தா 4 மணி நேரமா கத்தி 4 புக்கு தான் வித்துருக்குறோம். நான் 3 12 120 ரூபா. இங்க கிட்டத்தட்ட 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பில்லுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் வரும். எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது. லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா, காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஓ, காந்தி கணக்குங்கிறது இதுதானா? நீ ஏன்டா டல்லா இருக்கிற? பில்ல பெருசு தானே கொடுக்க போகுது. இல்லடா, கலாட்டா பண்ண ரோடியில் அப்படியே விட்டோம்ல, அதான்டா மனசு கேட்கல. என்ன மனசு கேட்கல? கோயில் தெரு என்ன கோயத்திலையா இருக்குது? 4 தெரு தள்ளி தானே இருக்கு. போய் 2 காட்டு காட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எப்படி போறது? என்னது உனக்கு வயிறு குடமுடாக்குதா? ஐயோ, இங்க ஏதாவது பண்ணி வச்சு தொலைச்சிராதா. நீ ஓஞ்ச வாழைப்பழத்தை திங்கும் போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு. கிளம்பு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. மெதுவா வா. தாத்தா நானும் போயிட்டு வரேன். நீ எதுக்காங்க? வேடிக்கை பார்க்கலான்னு. இதெல்லாமா வேடிக்கை பார்ப்பாங்க, சாப்பிடு. சபா என்ன சத்யா, பின்னி பெடல் எடுத்துட்டோம்ல. அது என்னப்பா பின்னி பெடல் எடுக்கிறது? ஃப்ரீயா போனேன்னு சொல்றான். என்ன தாத்தா எந்திரிச்சிங்க? இதை கேட்டுட்டு உங்களோட எப்படி பார்க்க சாப்பிட முடியும்? அவரே எதிர்ச்சாரு, நீ என்னடா? கிளம்புடா, போட. மதுரை வாழ் கலாரசிக பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி. கவர்ச்சி கண்ணி மாளவிகா அவர்கள் நமது நகருக்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்கள் கைகுலுக்க வேண்டுமா? மாளவிகாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அவருடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிட வேண்டுமா? உங்களுக்கு வந்திருக்கிறது ஓர் அரிய வாய்ப்பு. மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற காந்தி நினைவில்லத்தை சுற்றி பார்ப்பவர்களில் தினம் 10 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களெல்லாம் மாளவிகாவை குலுக்கலாம். அவர்கள் மாளவிகாவுடன் கை குலுக்கலாம், புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். காந்திஜி எழுதிய சத்திய சோதனை நூலில் இருந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக விடையளித்து முதல் மதிப்பெண் பெறும் அதிர்ஷ்டசாலி மாளவிகாவுடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிடலாம். ஏய் நில்லு, உன்னை 10வது வாட்டியா இந்த லைன்ல பாக்குறேனே. சார், ஒரு தடவை சுத்தி பார்த்தா ஒரு டோக்கன் தான் சார் கொடுக்குறீங்க. 10 தடவை சுத்தி பார்த்தா தான் 10 டோக்கன் கொடுப்பீங்க. அப்படியே குலுக்கல் முறையில சேர்த்து என் கனவு கண்ணி கையில கைய கொடுக்க. உங்க மாதிரி இளைஞர்கள் தானடா தேசம் தேடிக்கிட்டு இருக்கு. போங்க. 30 ரூபா புக்கு 100 ரூபா, 30 ரூபா புக்கு 100 ரூபா, 30 ரூபா புக்கு 150 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா புக்கு. புக்கெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க சார். வணக்கம் மதுரை மாநகரத்தைச் சேர்ந்த இளம் புயல்களே, சீரும் சிங்கங்களே, எல்லாரும் ரெடியா? பக்கத்துல பார்க்க கூடாது, யாரும் பிட்டு அடிக்க கூடாது. நீங்க படிச்ச சத்திய சோதனையிலிருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன். நீங்க பதில் எழுதணும். கேள்வியை கேட்கட்டுமா? சார், நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்னது? எங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும், எங்களை நீ கேள்வி கேட்கறீங்கறியா? அது சரி, தலையில என்ன பான் பராக் துப்பி இருக்காங்க? கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது. பேண்ட் முக்கா பேண்ட் இருக்கே, மீதிய நாய் கடிச்சிருச்சா? எது கேட்டாலும் பெப்சியுமா மாதிரி ஓ போடுறியே. முதல்ல பேண்ட் பட்டனை போடுறா, ஜட்டி பட்டி தெரியுது. பட்டி வெள்ளத்திரதா சார் ஃபேஷன். அது சரி, நீ எதை என்கிட்ட கேட்கணும்? நீ மாளவிகாவை கண்டிப்பா பார்க்க முடியல. கண்டிப்பா. ஆமா, மாளவிகானா உனக்கு ரொம்ப பைத்தியமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மாளவிகாவை பாக்கிறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாருதி காரை வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பார்த்துட்டு வந்தவன் சார். அவ்வளவுக்கு இருக்காடா? சரி, சத்திய சோதனையை கரெக்டா படிச்சிருக்கேல்ல? அட்டை டு அட்டை மனப்பாடம் சார். நீ எப்படா பரீட்சை எழுதுவ? 2 விரல் குறையுதே உனக்கு. ஃபேஷன் சார், ஃபேஷன். ஃபேஷனா? சரி. உன் பேர் என்ன? திருப்புறங்குன்றம் ஆறுமுகம் விகா. அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு விகா? மாளவிகா. டாம் ஒக்கா மக்கா.
ஐயா எப்பயா வருவீங்க? அநியாயம் பண்றாருங்களே ஐயா, அநியாயம் பண்றாருங்களே. இங்க எல்லாம் புலம்ப கூடாது. அவர் குணமாகி வரதுக்கு 1 வாரம் ஆகும். அவர் எங்கம்மா குணம் ஆக போறாரு? மறுபடியும் இங்க தானமா வர போறாரு. நிப்பாடுதா அண்ணே, ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அண்ணே. நீங்க இந்த காந்தி மியூசியத்துல தானே ஒர்க் பண்றீங்க. அந்த மாளவிகா பிள்ளை கூட எப்படியாவது நான் விருந்துல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. எத்தனை லட்சம் செலவுன்னு பரவாயில்ல, இந்த கைய காலா நினைச்சுக்கிறேன்னு ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ். அமைதி அமைதி அமைதி. ரசிக பெருமக்களே, இப்பொழுது பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை பற்றிய விவரம். முதலாவதாக சத்திய சோதனை தேர்விலே முதலாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாளவிகாவுடன் இன்று மதிய விருந்துண்ட காத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஆறுமுகம் விகா. ஆறுமுகம் விகா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவோ. என்னப்பா ஆறுமுகம் விக்காவை எங்கப்பா? என்னப்பா நீங்க அவ்வளவு ஆர்வமா கேட்டா நீங்க ஆளையே காணோம். அதானே, மாளவிகாவை பாக்குறதுக்காக உங்க அப்பா மாருதிக்காரியை வித்ததா சொன்னா, இன்னைக்கு ஆளை காணமே. சரி, அடுத்த ஐட்டத்துக்கு போறேன். படி. அடுத்தபடியாக 2ஆம் பரிசாக கவர்ச்சி கட்டழகி கலர்ஃபுல் பொட்டழகி மாளவிகாவுடன் கைகுலுக்கி போட்டோ எடுப்பவர்களின் பட்டியல். தெப்பக்குளம் ரா முருகன், திடீர் நகர் செழியன், அரசரடி குணசேகரன், ஆரப்பாளையம் கிராஸ் அன்பு, கோரிப்பாளையம் கோவிந்தன், நரிமேடு நாரவாயன். மாளவிகா, நீங்க என்ன எனக்கு உயிர் மேடம். உங்களுக்காக 15 தடவை காந்தி மியூசியம் சுத்தி பார்த்தேன் தெரியுமா? விரல எடுத்துறாத போட. தெய்வமே! ஏய் நில்லு, நீ எதுக்கு அடி போடுற எனக்கு தெரியும். கையை மட்டும் குலுக்கு, போட்டோ எடு. உன்னை பார்த்த உடனே என் வாழ்க்கையை தடம்புரட்டுச்சு. அட பாவி, ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஓடி வந்த டிடிஆரா? கையை மட்டும் குலுக்க. வருங்கால முதல்வர் மாளவிகா. இப்படி சொல்லி தானடா பல பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. கையை குலுக்கடா. இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி மயக்கும் கண்ணழகி மாளவிகா அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள். சாரி மேடம். வணக்கம். மகாத்மா காந்தி மாதிரி ஒரு மகான் நம்ம தேசத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவரோட பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா நாட்டுல அன்பும் அமைதியும் பல மடங்கு பெருகும், தீவிரவாதமும் ஒழியும். மெதுவா நீங்களும் ஆசிரமத்துக்கு வந்துருங்க. வெற்றி, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? நான் தான் நல்லபடியா வந்துட்டேன்ல. உங்ககிட்ட சொல்லக்கூடாது நினைச்சேன். என்னால சொல்லாம இருக்க முடியல. அந்த 2 ரவுடி பசங்க நம்ம மீசத்தை அசிங்கம் பண்ணிட்டானுங்க ஐயா. இந்தாப்பா வச்சுக்க. 10 ரூபா கூட கொடுங்க சார். கூடையா? என்ன பேசுறதை விட அதிகமா கேக்குற? நாங்க ஐஜிக்கு வேண்டப்பட்டவங்கப்பா. ஐயா வேணாம் சார். கிளம்பு. ஐஜிக்கு வேண்டப்பட்டவங்களா? ஆமா, இந்தியா காந்தி வேண்டப்பட்டவங்க தானே, அதான் ஐஜி. என்ன ஒரே அடியா குழி தோண்டி புதைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யாரோ ஒரு நடிகை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிருக்கீங்களே, நீங்கெல்லாம் மனுஷங்களாடா? எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா இது? மத்தவங்களுக்கு வேணும்னா இது சாதாரணமான கட்டடமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காந்தின்ற கடவுள் வாழற கோவில். நான் இல்லாத நேரத்துல என் கோவிலை கலங்கப்படுத்திட்டீங்களா? படுபாவீங்களா? நிறுத்துங்க தாத்தா. என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. இப்ப நாங்க எங்க போயிட்டு வரோம் தெரியுமா உங்களுக்கு? திருப்பரங்குன்றத்துக்கு. அதற்கு தக. என்னப்பா ஆறுமுகம் இப்படி கெட்டப்பே மாத்திட்ட? ஆட்டு தாடியும் அலங்கோலமான தலையுமா இருந்த, வார்த்தைக்கு வார்த்தை பெப்சியும் மாதிரி ஓடு ஸ்டைலா பேசுறேன். இப்ப என்ன எங்களை மாதிரி ஜிப்பா கோஷ்டி ஆயிட்ட? அன்னைக்கு அவ்வளவு ஆசையா விசாரிச்சா, கத்தி கூப்பிட்ட, மேடைக்கு வரவே இல்ல. ஆறுமுகம், நீ நிஜமாலுமே சீரியஸ் ஆகி சீனியர் சிட்டிசன்ஸோட உட்கார்ந்திருக்கியே, ஏன்பா? சாரி சார், நான் மாளவிகா ரசிகனா தான் இருந்தேன். போட்டியில ஜெயிச்சு அவங்களோட விருந்து சாப்பிடணுன்ற ஆசையில தான் சத்திய சோதனை புக்கையே வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதை படிக்க மனசுல இருந்த மாளவிகா போயிட்டாங்க. மனசு ஃபுல்லா மகாத்மா வந்துட்டார் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வேற மனசு இல்லை சார். வாழ்க்கையில சோதனையே வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இளைஞன் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சத்திய சோதனை வரணும் சார். என் வாழ்க்கையில வந்ததுக்கு நீங்க தான் காரணம். ரொம்ப நன்றி சார். இதான் தாத்தா நடந்துச்சு.
காந்தியை பத்தி நீங்க சொன்ன என்ன, நான் சொன்ன என்ன, அந்த நடிகை தான் சொன்ன என்ன? நல்ல விதை யார் விதைச்சாலும் நல்ல செடிதான் தாத்தா முளைக்கும். யார் விதைச்சாங்கிறது முக்கியம் இல்ல, எதை விதைச்சோங்கிறதா முக்கியம். திருப்பரங்குன்ற ஆர்மூத்துக்கு ரொம்ப நல்ல மனசு, அதான் உடனே ஆள் மாறிட்டான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மீட்டிங்ல கலந்துட்டு எத்தனையோ பேரு 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ கூட மனசு மாறலாம் தாத்தா. முந்தியெல்லாம் 1 மாசத்துக்கு 10 பேர் இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்தாலே பெரிய விஷயம். ஆனா இப்போ நாளே நாள்ல 4000 பேர் வந்திருக்காங்க. ஒரே நாள்ல 1500 சத்திய சோதனை புக் வந்துருக்கு தாத்தா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த நடிகை தான். தாத்தா, கடவுளே தெருவுல ஊர்வலம் போகும்போது சப்பரத்துக்கு ஏத்தாப்புல கவர்ச்சியா கரகாட்டம் வான வேடிக்கை வச்சாதான் 4 பேர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து வேடிக்கை பாக்குறாங்க. சைலண்டா போச்சுதுன்னு வைங்க, சாமி வந்துட்டு போனது யாருக்குமே தெரியாம போயிரும். கடவுளுக்கே பப்ளிசிட்டி தேவைப்படும் போது அதுக்கு ஈக்குவலா நாம வச்சு கும்பிடுற காந்தி தாத்தாவுக்கு பப்ளிசிட்டி தேவைப்படாதா தாத்தா? அது ஒரு தப்பா என்ன? காந்தியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் படத்தை ரூபா நோட்லயே அச்சடிச்சிருக்கோம். லஞ்சம் வாங்குறோம், அந்த ரூபாயை தான் லஞ்சமா வாங்குறான். அனாதை இல்லத்துக்கு நன்கொடை கொடுக்குறோம், அதே ரூபாயை தான் கொடுக்குறான். எல்லா விஷயத்திலையும் நல்லது கெட்டது கலந்தான் தத்தா இருக்கும். நான் பண்ணது நல்லதுக்கு தானே எனக்கு படுது. இதுக்கப்புறமும் அது உங்களுக்கு தப்புன்னு படுச்சுன்னா அதுக்கு தண்டனையா நீங்க எத்தனை வருஷம் எங்களை இங்கேயே இருக்க சொன்னாலும் நாங்க இருக்கோம் தாத்தா. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய ஆளுப்பா. உங்களுக்கு இன்னையில இருந்து இங்கிருந்து விடுதலை. விடுதலை சொன்னாரா? ஓ, விடுதலைனாரா? பழக்க தோஷத்துல விழுந்துட்டே தாத்தா. சத்யா, பெருசுகிட்ட நீ பேசினதெல்லாம் பார்க்கும்போது மெட்ராஸ் போன உடனே ஒரு செட்டு கதர் ஜிப்பா ஒரு செட்டு காந்திக்குள்ள ஆர்டர் கொடுத்துருவ போல இருக்கு. ஆட நீ வேற ஏதோ பெருசு ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச வழியில சில ஏற்பாடுகள் பண்ணேன். நம்ம மனசுல பட்ட பாயிண்ட்ல நல்லதா 4 எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி கையில சைக்கிள் செயின், உருட்டுக்கட்டை, ஸ்பேனர் இல்லாம நம்மளால வாழ முடியாதுடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? காந்திக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். சைதாப்பேட்டையில இறங்கி சைதை சத்யா யாருன்னு சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லிடும். ஐயா அவ்வளவு ஃபேமஸ்ல. அப்படி தெரியலனா இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமி பத்தி கேட்டு பாருங்க. மீனா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ரெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓ, 2 பேரும் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் வாட்டர் பாட்டில் பிக்கப் பண்ணி வந்துறேன். வாங்கி வச்சாச்சுல? இல்லப்பா, பிஸ்கட் பாக்கெட்டா வாங்கிட்டு வந்துறேன். போற வழியில வாங்கிக்கலாம்டா. போற வழியில காக்கா பிரியாணி போட்டுருவான்ப்பா. நான் போய் உனக்கு கெட்டி சட்னி தோசை வாங்கிட்டு வரேன். வேணான்னு சொல்றேன்ல. சத்யா, டியூப்லைட் பாத்துக்கிறேன், ஆனா ஒரு சோடியம் வேப்பரை இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு லேட்டாவா எரியுது? என்னடா சொல்ற? பின்ன என்ன, ஊரு கிளம்புறையில 2 பேரையும் தனியா விட்டாதானே அஜால் குஜால் நடக்கும். அவன் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான், நீ பஸ் கேப்ல ஏதாவது ஓட்ட வேண்டியதானே. அப்ப நீ ஏன் புரோட்டா வாங்க போற? பின்ன எஸ்டி பண்ணு. ஓ, நீ அந்த ரூட்ல போறியா? ஒருத்தங்கற அந்த வரைக்கும் லாபம். அதுவும் கரெக்ட் தான். சிஸ்டர், நான் அப்படியே ஒரு எஸ்டிடி பார்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஊருக்கு போறேன், செல்போன்ல பேசிக்கலாம். டேய், அதுக்குள்ள போன் பேசிட்டியா? ஏய், என்னது? இல்ல, ஊருக்கு போறேன், ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு கொடுத்தேன். அதுக்குள்ள பிஸ்கட் வாங்கிட்டீங்களா? ஆஹா, மதுரக்காரி விவரக்காரியா இருந்திருக்காளே. டேய், இது வேற gift கொடுத்தாளா? gift இல்லடா, theft. தெப்டா? அவ கழுத்துல இருந்து அவளுக்கு தெரியாம நான் அடிச்சிட்டு வந்துட்டேன். எங்கடா உன் கழுத்துல இந்த செயினை காணோம்? அது சத்யா கிட்ட இருக்கு. அடா பாவி, கிஸ் அடிப்பேன் பார்த்தா செயின் அடிச்சிருக்கியாடா. ஏன் ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு எனக்கே தெரியாம அடிச்சிட்டான், நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். நல்ல வித்தியாசமான லவ்டா